ஜி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கான பிரச்சாரம் என்பது இன்று மாலை 6 மணியுடன் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நம்முடன் இணைந்திருக்கிறார். குறிப்பாக தேர்தலுக்கான என்னென்ன முன்னேற்பாடு செய்யப்பட்டு தொடர்பாக பேச எழுந்திருக்கிறார். அவங்க கேட்பு நிறைய கேள்விகள் இருக்குது, அவருடன் கேட்போம். சார் வணக்கம் சார். அவாரி சார், நல்லாங்களா சார்? நல்லா இருக்கேன். ஸோ ஒவ்வொரு தேர்தல் காலத்துலேயும் உங்களுக்கான ப்ரெஷர் ஜாஸ்தி ஐடியா இருக்கும், பார்க்க முடியுது. சார் இந்த தேர்தல் ஆரம்பித்தோடனே எந்த மாதிரி சவால்கள் உங்களுக்கு இருந்தது சார்? ஆக்சுவலாக முக்கியமாக நமக்கு என்ன இருக்குனாக்க எலக்ட்ரல் ரோல், நம்ம வாக்காளர் பட்டியல் எப்படி சரி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இதில் பார்க்கும்போது நம்ம புது வாக்காளர்கள் எப்படி நம்ம இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எப்படி அத்தனை பேர் நம்ம வாக்காளர் பட்டியலுக்கு வரோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நிறைய முயற்சியெல்லாம் செப்டம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம அந்த எலக்ட்ரல் ரோல் தான் ஃபர்ஸ்ட் எப்படி சரி பண்ணுறது, பேரெல்லாம் சேர்க்கறது, டெத் கேசஸ், ஷிஃப்டட் கேசஸ், அப்சென்ட் கேஸு, அந்த மாதிரி அந்த தொகுதியில் இல்லை அந்தாக்கா அப்படி ஷிஃப்ட் ஆகிட்டாங்கனாக்க எப்படி அந்த பேரெல்லாம் எடுத்துகிட்டு வேறு இடத்துல நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது, கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு வராங்கனாக்கா அவங்களோட பேர் பழைய இடத்துலேருந்து எடுத்துகிட்டு எப்படி புது இடத்துல போடுறது, அந்த மாதிரி நிறைய வார்ஸ்லாம் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு வெற்றிகரமாக பண்ணாதான் அடுத்த நம்ம எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்ம தயாராக இருக்கோம். ஏன்னா மற்ற இது எலெக்ஷன்லேயும் இதான் போயிட்டு இருக்கோம். வாக்காளர் பட்டியல் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஒரு பில்டிங்க்கு ஒரு இது கொடுக்குறோமோ, நம்ம இந்த டெமோக்ராசிக்கு இந்த வாக்காளர் பட்டியல் ஒரு ரொம்ப முக்கியம் இது இருக்கு. அதில் நாங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த முறை தேர்தல் ஆணையம் அறிவிப்பட்டோடனே முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் கூட மக்கள் வாக்களிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுமே நாங்கள் தேர்தல் ஆணையமாக செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு அந்த மாதிரி முயற்சிகளை நம்ம தமிழகத்துல என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் சார்? யாரும் வாக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது, அவங்க என்னமான ஏற்பாடு செய்வதற்கான நடைமுறையை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இல்லை, நிறைய முயற்சி. இப்போ இந்தியா நாடு நீங்க பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு இது இல்லை. இதுல நம்ம நிறைய மொழி, நிறைய ரிலீஜியன், நிறைய ஜியோகிராபிக்கல் டைவர்சிட்டி அந்த மாதிரி நிறைய இருக்கிறது. ஒரு சில இடத்துல லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், ஒரு சில இடத்துல வேற அவங்க பிரச்சனை எல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு மாநிலத்தில் எப்படி என்ன முறையில் நம்ம அதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணி வைக்கணும். அது எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு சிஇஓ கூட அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு என்னென்ன தயார் பண்ணணும், அது நம்ம சாதாரண மக்களுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். ஒரு லா அண்ட் ஆர்டர் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் எல்லாம் மூவ் பண்ணணுமா, காவலர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, அதுக்கு பொதுமையான இருக்கிறாங்களா, எந்த ஃபேஸில் எலெக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இருக்கு, 7 ஃபேஸில் நமக்கு இருக்கிறது. அதனால இது ஒரு பெரிய ஒரு பிக் ஒர்க் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. அது எலெக்ஷன் கமிஷன் இது டைரக்ஷன் படி ஒவ்வொரு இதெல்லாம் நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னது போல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. ஸோ அது மற்ற மாநிலத்துக்கு வந்து நமக்கு வந்தால் கூட ஒரு அனலைஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். ஸோ முதல் ஃபேஸ் நமக்கு வரும்போது ஸோ அதுக்கான ஏற்பாடு என்ன மாதிரி பண்ணலாம், ஏது பண்ணலாம், குழப்பங்கள் அந்த மாதிரி இருந்ததா சார்? ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த மாதிரி அது இல்லாமல் இருக்கிறது என்ன மாதிரி பிளான் திட்டமிட்டுங்க? இது என்னன்னா என்டையராக ஒரு பிளானிங் ப்ராசஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாம் நமக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருப்பாங்க. P-1 போலிங்னாக்க போலிங் -1 டேல என்ன பண்ணணும், போலிங் -2 டேல என்ன பண்ணணும், போலிங் -3ல என்ன பண்ணணும், போலிங் -30 டேஸ்ல என்ன பண்ணணும், அந்த மாதிரி இது ஒரு கிளாக் ஒர்க் ப்ரிசிஷன் மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணோம். அதனால அதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் முதல்ல அதெல்லாம் அசஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன மாதிரி ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பண்ணலாம், எத்தனை ஃபேஸில் பண்ணலாம், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால ஒவ்வொரு ஆண்டுலேயும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எப்படி ஒவ்வொரு எலெக்ஷன்ல எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அப்படி தயாராக இருக்கிறபோது நம்ம அப்படியே நம்ம எலெக்ஷனுக்கு ஃபேஸ் பண்ணலாம். ஸோ புரியுது, ஒரு கிரேட் டீம் ஒர்க் தான் நம்ம. எஸ் சார், புரியுது. ஸோ இன்னொன்று, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருக்கு சார்? அது போய் எத்தனை தேர்தல் அலுவலர்கள் நியமிச்சிருக்கோம் சார்? நம்ம ஒரு ஜென்ரலாக சொல்லும்போது 68,000 நமக்கு வாக்குச்சாவடி இருக்கிறது. நம்ம போலிங் அஃபிஷியல்ஸ் 3 லட்சத்துக்கு மேலே, ப்ரிசைஸாக சொன்னால் ஒரு 3,20,000 இதில் இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இது இருக்கும், இன்னும் ஆப்சென்டி அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அது தவிர நமக்கு நிறைய அப்சர்வர், மைக்ரோ அப்சர்வர், அப்புறம் நம்ம காவலர்கள் பார்க்கும்போது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் காவலர், ஹோம் கார்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ் ஒரு 190 கம்பெனி கொடுத்துருக்குறாங்க.
அது மாதிரி நம்மலாம் பார்த்துட்டு எங்கெல்லாம் டிப்ளாய் பண்ணணும், அதுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு பிளானிங் எல்லாம் நாங்கள் டிஓ, எஸ்பி, கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்க கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்கே எங்கே நம்ம சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் பண்ணோம், எங்கே போலீஸ் போடலாம், எங்கே ஹோம் கார்டு பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வாக்குச்சாவடியிலே எப்படி அது ஒரு கிரிட்டிக்கல் வல்னரபிள் வாக்குச்சாவடியா, ஒரு ஜென்ரல் வாக்குச்சாவடியா, அங்கே ஓட்டிங் பர்சன்டேஜ் எல்லாம் எப்படி இருக்கிறது, அங்கே என்ன மாதிரி வேறு இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதெல்லாம் நம்ம ஒரு கண்காணிச்சுட்டு ஒரு ஆய்வு பண்ணிட்டு அது மாதிரி நாங்கள் டிப்ளாய்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம். ஸோ ஃபுல் ஒரு மாநில அளவுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிளானிங் பண்ணி மாநில அளவுக்கு பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு பத்திரிகை சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க, வேட்பாளரை மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து அந்த பகுதி வந்து ஒரு பதட்டமான வாக்குச்சாவடி உருவாதா இல்லையாவது முடிவு பண்ணும் அப்படி மாதிரி ஒரு கருத்தை முன்னாடியே பண்ணியிருந்தீங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது எத்தனை பதட்டமான வாக்குச்சாவடிகள் நம்ம கண்டறியப்பட்டிருக்கு? கூடுதலாக குறிப்பாக மாநில அளவில் காவல்துறை எத்தனை பேர்த்த நம்ம கேட்டிருக்கோம்? குறிப்பாக நம்ம கேட்ட கம்பெனி சரியான முறையில் வந்திருக்காங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் எத்தனை கம்பெனிலாம் பிரித்து விட்ருக்கோம் சார்? அது இல்லை நம்ம ஆவரேஜாக ஒரு 7,000 ஒவ்வொரு எலெக்ஷன்ல நான் முன்னாடி எலெக்ஷன்லையும் பார்த்துருக்கேன். ஒரு 7,000 நமக்கு கிரிட்டிக்கல் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு எங்கே நம்ம சிஏபிஎஃப் போடணுமோ, சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ் போடணுமோ, அங்கே இருக்கிற அப்சர்வர்ஸ் எல்லாம், அப்புறம் நம்ம டிஓ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், போலீஸ் அதிகாரி அவங்கெல்லாம் இணைந்து அது பார்ப்பாங்க. எப்படி நம்ம டிப்ளாய்மெண்ட், அதுக்கு நாங்கள் டிப்ளாய்மெண்ட் பிளான் சொல்லுவோம். அந்த டிப்ளாய்மெண்ட் பிளான் படி நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் ஒரு 200 சிஏபிஎஃப் கேட்டிருந்தோம், 190 வந்திருக்கு. அதுவும் போதுமான அளவுக்கு இருக்கு. அது நம்ம அதை பார்த்துட்டு டிப்ளாய்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம மாநிலத்தில் பார்க்கும்போது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ சாதாரணமாக ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரு கிரேட் டீம் ஒர்க் எகென். அப்புறம் சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் பிரச்சாரம் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, வித்தவுட் எனி மேஜர் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எல்லாம் நாங்கள் எல்லாரோடைய ஒத்துழைப்போடு கேண்டிடேட்ஸு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாரோடைய ஒரு இதில் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் எலெக்ஷன் போக மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக சார். அதுவும் இல்லாமல் குறிப்பாக இந்த தேர்தல் பரப்புரை முடிஞ்சிருச்சு. இப்போ வேட்பாளர்லாம் 6 மணி நேரம் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு குழப்பம் என்னன்னா, நாங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு குழப்பம் வந்து என்னதான் அறிக்கை நம்ம விட்டாலும் கூட இன்னும் வேட்பாளருக்கு பல குழப்பங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு பேசலாமா வேணாமா பல குழப்பங்கள் இருக்கு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சார் ஓப்பனாக சொல்ல போனால்? இல்லை, பேசுறதுக்கு இட் இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நம்ம பேசணும். இப்போ ஒரு டிவியில் நீங்கள் இதெல்லாம் டிவி நியூஸ் எல்லாம் இது பண்ணுங்க, ஜென்ரலாக என்னென்ன பண்ணுறீங்கோ அது அப்படி இருக்கலாம். ஒரு சாதாரண நாங்கள் ஒரு பொதுஜன அந்த மாதிரி ஒரு முறையில் பார்க்கும்போது இந்த சைலன்ஸ் பீரியட்ல யாருமே எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் பண்ணக்கூடாது. கேண்டிடேட் மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லை, சாதாரணமாக நம்ம பிரச்சாரம் காரியம் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு சைலன்ஸ் பீரியட். சைலன்ஸை நம்ம நல்லா சிந்திச்சு யாருக்கு நம்ம ஓட் போடலாம் அது நம்ம நல்லா யோசிச்சு ஓட் போடுறதுக்கு ஒரு அவசரம் கொடுக்கணும். ஸோ அதனால நிறைய இதில் இது பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம பிரச்சாரம் பண்ணாமல் மற்றபடி இதில் பேசிக்கலாம். அது போக இந்த சமூக வலைதளங்கள் வந்து மிக அதிகரிச்சுட்டு வந்திருக்கு. இந்த கடந்த காலம் நீங்களே பார்த்துப்பீங்க, உங்களுக்கு பயங்கர ப்ரெஷராகவே இருக்கும். அப்பலாம் சொல்ல போனால் எத்தனை வாட்ச் பண்ணுறனே தெரியாத மாதிரி தான் இருக்குது. ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் உள்ளிட்ட பல்வேறு சமயம் வந்திருக்கு. இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது? ஏன்னா திடீர்னு ஒரு பிரச்சாரத்தை ஒரு சின்ன செய்தி போயிட்டாலும் கூட அதை நம்ம பார்த்து வாட்ச் பண்ண வேண்டியது. அதை எப்படி கண்காணிக்கிறீங்க? அதுக்கு என்ன மாதிரி சவால்கள் உங்களுக்கு இருக்குது? இப்போ ஜென்ரலி கண்காணிக்க நம்ம என்னன்னா, நம்ம இப்போ சோஷியல் மீடியாலே ஒரு சில பேர் இதெல்லாம் போடுறாங்க, அவங்களுடைய வாட் எவர் அவங்க கிரியேட்டிவ்லாம் போடுறாங்க. அது வாட்ச் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலேருந்து நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுனாக்க என்ன பண்ணணும், அது போலீஸ் அளவுல என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுடைய இது சட்டப்படி என்ன இருக்கு அதுவும் இருக்கு. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷன்ஸ் எல்லாம் இருந்தா அதுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல நம்ம சொல்லி என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் அதுவும் நமக்கு கிளியர் கட்டாக இருக்கிறது. ஸோ அதனால எல்லாம் இப்போ சோஷியல் மீடியா இஸ் டூ வைட். அதில் நாங்கள் அது தொடர்ந்து வந்து பார்க்கறதோட இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வருது. இது வரைக்கும் நிறைய அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும்போது உடனடியாக நாங்கள் அதில் ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணுமோ அது மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ நிறைய பேர் நான் வாக்குப்பதிவு பண்ண போனேன், எனக்கு வாக்கு அடையாள அட்டை இல்லை, ஆனால் எங்கிட்ட இது வந்து ஆதாரம் இருக்குது, இதெல்லாம் கொண்டு வந்தால் எனக்கு வாக்குப்பதிவு பண்ணலான்னா என்ன மாதிரி ஆதாரங்கள் கொண்டு வந்தால் போதும் வாக்குப்பதிவு பண்ணுற அன்னைக்கு? வாக்கு போடுறதுக்கு நமக்கு 13 அடையாள அட்டையிலேருந்து ஏதாவது ஒரு இருந்தால் போதும். நம்மக்கிட்ட எபிக் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு இல்லைனா பான் கார்டு இல்லைனா ஒரு பேங்க்கோட பாஸ்புக் அதில் நம்ம ஃபோட்டோ இருந்துட்டு ஒரு இது ஊனமற்றவர்களுக்கு ஐடென்டிட்டி கார்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல, அந்த எல்லாம் நம்ம
இது மாதிரி ஒரு 13 இருக்கிறது. அதுல ஏதாவது நம்ம எடுத்துட்டு ஓட் போடலாம். இதுக்கு முன்னாடி நாங்க பூத் ஸ்லீப்ஸும் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லீப் அதுக்கு சொல்றோம். சாதாரணமா அது பூத் ஸ்லீப் சொல்றாங்க. அதுவும் நம்ம பிஎல்ஓ மூலமா அது கொடுத்துருக்குறோம். அது தவிர நமக்கு ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பும் இருக்கு. அந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்ல நம்ம ஐடென்டி கார்டு இருக்கு, எபிக் கார்டு இருக்கு. அதுல இருக்கிற நம்பர் நம்ம போட்டு பார்க்கும்போது எந்த வாக்குச்சாவடியில் எனக்கு ஓட்டு இருக்கு, எந்த சீரியல் நம்பர்ல எனக்கு ஓட்டு இருக்கு, அதுவும் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அங்கே போயிட்டு ஓட் போடலாம். இப்போ தேர்தல் அன்னைக்கு சில வாக்குச்சாவடி மையங்கள்ல சில குழப்பங்கள் நடந்தால் அதை கண்காணிக்க என்னமா நடவடிக்கை முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கோம். அது போக சிவிஜில் ஆப்பை வந்து ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. அது அந்த அன்னைக்கு பயன்படுத்தினா ஏதாவது கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணா நடவடிக்கை எடுக்கப்படுமா? அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? ஆமாம், சிவிஜில் யாருமே நமக்கு எங்கே ஏதோ ஒரு நடக்கிறது விதிமுறைப்படி அது கரெக்டா இல்லை, அந்த மாதிரி யாருமே எனி பர்சன் கேன் அப்லோட் ஒரு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணால் உடனடியாக நம்ம அது இதில் வரோம், போர்ட்டாலுக்கு வந்துடும். அந்த போர்ட்டாலில் நாங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருப்போம். பார்த்துட்டு உடனடியாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்தந்த டிஓ ஆஃபீஸில் அதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால நாங்கள் ஆக்ஷன்ஸில் எடுப்போம். இப்போ இந்த கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கா சார்? இப்போ வாக்குச்சாவடி மையங்களில் நீங்கள் இங்கேருந்து கண்காணிப்பதற்கான எத்தனை கேமரா பொருத்தப்பட்டிருக்குது? அது எப்படி நம்ம திட்டமிட்டிருக்கு சார்? மாவட்ட லெவலில் திட்டமிட்டிருக்காமா, இங்கேருந்து நீங்கள் கண்காணிக்க நம்ம திட்டமிட்டிருக்கு சார்? நம்ம இப்போ 68,000 வாக்குச்சாவடி நமக்கு இருக்கிறது. ஜென்ரலாக ஒரு 45,000 வாக்குச்சாவடியில் நம்ம இந்த வெப் காஸ்டிங் சொல்றாங்க. ஏன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எங்கே நல்லா இருக்குமோ அங்கே தான் இது போட முடியும். ஏன்னா அங்கிருந்து தான் ரிசெப்டிவிட்டி நமக்கு நல்லா இருக்கு. தொடர்ந்து அது கண்டினியூஸ் ஸ்ட்ரீமிங்ல வரும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நாங்கள் அந்த வெப் ஸ்ட்ரீமிங் கேமரா எல்லாம் போட்டிருக்கோம். அது தவிர மற்ற இடத்துல மினிமம் ஏதாவது ஒரு வீடியோ கேமரா இல்லைன்னா சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் நம்ம மைக்ரோ அப்சர்வர் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் அந்தந்த டிஓ பார்த்துட்டு ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்க்கறதுக்கு நம்ம இங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்டேஷன் மாதிரி நம்ம இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம அஃபிஷியல்ஸ் எல்லாம் அங்கே பார்த்துட்டு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த வாக்குச்சாவடியில் என்ன நடக்குது இங்கிருந்தும் பார்க்கலாம். டிஓ கிட்டேருந்து ரிப்போர்ட் வாங்கிக்கலாம், அப்சர்வர் கிட்டேருந்து ரிப்போர்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா தேர்தல் காலங்களில் நீங்கள் வந்து வாக்குப்பதிவு தொடர்பாக விழிப்புணர்வை நிறைய ஏற்படுத்துறீங்க தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் தொடர்பாக. இப்போ என்னங்கன்னா முதல் தலைமுறையோட வாக்காளர் எண்ணிக்கை 4 வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சு தான் வருது. இப்போ அவங்களுக்கு இந்த தேர்தலை பற்றி ஜனநாயக கடமை ஆற்றுறதை பற்றி நீங்கள் சொன்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இந்த வாட்டி நம்ம பார்த்துருக்குறோம் 11 லட்சம் இந்த யங் ஓட்டர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18லேருந்து 19க்கு உள்ளே இருக்கிற ஓட்டர்ஸ் நம்ம 11 லட்சம் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் தேர் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோ ஆர்வத்தோடு அவங்க அப்ளை எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கும் நம்ம இது எபிக் கார்டெல்லாம் நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். நீங்கள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கிறீங்க, இவ்வளோ ஒரு யங் ஏஜில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நாட்டோட ஒரு மேஜர் நீங்கள தான் வர காலத்தில் நாட்டுக்கு எங்கே நீங்கள் முன்னே கொண்டு போகிறீங்க, அது உங்கள் மேலே இருக்க ஒரு பெரிய ஒரு பங்கு உங்களுக்கும் இருக்கிறது. ஸோ இது ஒரு நான் வேண்டுகொள்கிறேன். ஒவ்வொரு வாக்காளர்கள், ஒவ்வொரு இளைஞர்கள் நம்ம தவறாமல் வாக்குச்சாவடியில் வந்து உங்கள் வாக்கை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க, ஓட் போடுங்க. ஒரு சவால் நமக்கு என்ன இருக்கிறதுனாக்கா இந்த யூஸ் ஆஃப் மணி, லியூரிங் ஆஃப் பீப்புள் ஃபார் ஓட், அது ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு வாக்காளருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கடமை இதில் இருக்கிறது. ஏன் வாக்கு விற்பனைக்கு இல்லை, நான் என்னுடைய கன்சைன்ஸ் படி மனசாட்சி படி நான் ஓட் போடுவேன். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து ஓட் போடணும். அதான் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஓகே சார், பல்வேறு தகவலுக்கு இவ்வளோ பிஸி ஷெடியூலில் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் கூட சார், இந்த போல ஏற்பாடு பண்ணதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கூட சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். அதாவது இந்த முறை பார்க்கும்போது இளைஞர்கள், அதாவது முதல் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் அவங்க வந்து முதல் தலைமுறை வாக்காளர் வந்து அதிகப்படியாக வாக்களிக்க வரணும்னு தெரிவிச்சதும் இல்லாமல் என் வாக்கு விற்பனைக்கு இல்லை என்பது கூட தன்னுடைய அழுத்தமாக தெரிவிச்சிருக்காரு. ஆனால் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு அனைத்து மக்களும் முன்பு வர வேண்டும்,
வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதே தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூடைய கருத்தாக இருக்கிறது. மேலும் தமிழக சார்பாக பல்வேறு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூட தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். ஜீ தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் நௌஷாத்.